ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். தினம் என்ன லஞ்ச் செய்யலாம், என்ன லஞ்ச் ரெசிபி செய்யலான்ட்டு நம்ம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதுவிதமாக உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சாதம் தான் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ ரைஸ், உருளைக்கிழங்கு சாதம். சிம்பிளாக முடியக்கூடிய இந்த அருமையான உருளைக்கிழங்கு சாதத்தை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடல் எண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது. எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதை மட்டும் போட்டுட்டு நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள்வாக்கில். அது கூடயே ஒரு 2 சின்ன சைஸ் பச்சை மிளகா நீள்வாக்கில் கீறி போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க. போட்டு இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு சிவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு, அதாவது கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு அரை வேக்காட்டு அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க, 1 நிமிஷம். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வெட்டினா வேகாது. அதனால் 1 இன்ச்சு சைஸில் இந்த உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துட்டு கூடையே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு முறை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போது நாம் இதை மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 3 நிமிஷமாக மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வெந்திருக்கு. கிட்டத்தட்ட அரை வேக்காடு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வேகும், அப்போ சரியாக வரும். இப்போது அரை வேக்காட்டுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பொடி. நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மல்லிப்பொடி சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ கிட்டத்தட்ட 90% மேலே இந்த உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தோட கிளறும் போது ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாதத்தோட ஒன்றும் சேராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு தண்ணி வந்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்திங்கன்னா அந்த சாதத்தோட வாசனை நல்லாயிருக்கும். அதனால் கசூரி மேத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் குலையாத அளவுக்கு கொஞ்சம் புலப்புலப்பாக இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 5 பேருக்கு தேவையான சாதத்தை இதில் கலந்துக்கிறேன். சாதத்தை போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வதக்கி வச்ச அந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த சாதத்தோட நல்லா கலந்து வரணும். நல்லா பொறுமையாக, ரொம்ப கிளறாமல், அதாவது சோறு வந்து ரொம்ப அடிப்படாத அளவுக்கு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விடணும். ரொம்ப வாசனையோட ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபி சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இந்த குயிக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த லஞ்ச் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 3 உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், சடவுடான்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.